வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான என்னோடய பிஸ்னஸ் ரிலேட்டிவாக இருக்கிற வீடியோஸ் தான் வந்து போட போகிறோம். ஏன்னா டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு இவனோட வீடியோ போட்டே வந்துட்டு பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க, என்னடா இந்த பொம்பளைக்கு வந்துட்டு வேறு வேலையிலேயே அடுத்தவனுடைய கண்டென்ட் எடுத்து போடுறதே வந்துட்டு ஒரே வேலை பொழப்பாக போயிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்டர்நேஷ்னல் ஓமன் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் எனக்கு நிறையா பேர் இருக்காங்க. ஸோ என்னையை நம்பி நிறையா பேர் வந்துட்டு ட்ரஸ்டடாக வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்துட்டு புக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்சல் போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அது வந்துட்டு அந்த பார்சல் எல்லாமே இந்த மாதிரி கொரியர் கவரில் போட்டு யார் யாருக்கு என்னென்ன கொரியர் அனுப்பணும் அப்படின்றத நீட்டாக வந்துட்டு பேக் பண்ணி அவங்கள்ட்ட ஒரு செட்டு அனுப்பிச்சி விட்டாச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு 10 கிலோவுக்கு பக்கம் இருக்கும் ட்ரெஸ்ஸஸ் மட்டுமே. என்னோடய கஸ்டமர் என்னை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி வாங்குறவங்க. அவங்க அந்த ஃப்ரெண்டு பேசின ஆடியோ ரெக்கார்டு கூட நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக கேளுங்க எந்த அளவுக்கு என்னை ட்ரஸ்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் செட்டு வந்து இப்போ வந்து அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் அந்த துணியை பொறுத்த வரைக்குமே ப்ரைஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது அங்கே ரேட் அதிகமாக தான் இருக்கும். சொல்லப்போனால் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது அங்கே ரேட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து இது நான் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கஸ்டமர் வந்துட்டு என்னை நம்பி நிறைய பேர் வந்துட்டு ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே அவங்களுக்குள்ள ஆர்டர்ஸ் மட்டும்தான். இது இல்லாமல் ஜுவல்ஸ் கலெக்ஷன் இருக்குது. அந்த ஜுவல்லுமே வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா இயர் செட்டு. அங்கேயும் வந்துட்டு நிறைய பேர் நான் வந்து மெயினாக ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஜுவல்ஸு, அது போக ஆர்கானிக் ஹெர்பல் ப்ராடக்ட் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாமே அங்கேயே வந்து சோப்பு, ஹேர் ஆயில் அது எல்லாமே அங்கேயே நான் ரெடி பண்ணி அப்படியே வந்து கொடுத்துருவேன். அந்த வீடியோவும் இனி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா வீடியோவும் என்னோடய சேனலில் வரும். இவனை பற்றி மட்டும் பேசுகிற வீடியோ மட்டும் வராது, என்னோடய பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோவும் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னல் வியர் கலெக்ஷன்ஸ்லாம் வேணும், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கும் ஏதாவது என்னோடய வீடியோ பார்த்து பிடிச்சிருந்து வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய சேனலுக்கு வந்து நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்குறேன். வேணுன்றவங்க வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு ஜென்ஸ் வந்து ஒரு தப்பான மோட்டிவேட்டில் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணாதீங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க நம்பரை அடுத்த செகண்ட் நான் பிளாக் பண்ணிடுவேன். லேடிஸை நேம்ஸை வச்சுக்கிட்டு ஜென்ஸ் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். சும்மா வந்து இந்த டைம் பாஸ்க்கு பேசுகிறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு யாருக்குமே ரிப்ளை கொடுக்க மாட்டேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து ரீட்டெயிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை வந்துட்டு எனக்கு வந்து பல்காக நான் வீட்டில் எடுத்து வச்சு பண்ணணுங்க்கா, எனக்கு ஒரு டைம் பாஸ் ஆகணும், ஆன்லைனில் பண்ணுறத விட நிறைய பேர் வந்துட்டு மெட்டீரியல் வந்து ஹேண்ட் டச் ஃபீலிங், அதை கையில் தொட்டு பார்த்து வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்னோடய ஃப்ரெண்டு பேசின ஆடியோ ரெக்கார்டு வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து அனுப்புகிறேன், நீங்கள் கேளுங்கள். ஆமா. நீயே பல்க் ஆர்டர் எடுத்து பண்ணா, இன்னும் பெனிஃபிட் இருக்கும். இப்போ மத்தவங்க கிட்ட வாங்குறத விட, நீங்களே ஒரு யோ யோ பொட்டிக் மாரி ஸ்டார்ட் பண்ணி, அது எல்லாருக்கும் யார் யார் ஆர்டர் கேட்குறாங்களோ அனுப்பி விட்டா, இன்னும் பெனிஃபிட் தான். எல்லாம் கூடி வரும். எல்லாத்துக்கும் டைம் வரணும்ல, வந்துகிட்டே இருக்கும். கவலைப்படாத. ஆனா இவ்ளோ ட்ரெஸ்ஸு, இவ்ளோ மெட்டீரியல், இவ்ளோ கலெக்ஷன் இருக்கும்னு நமக்கு தெரியாது. நீ போய் போத்தீஸ், சரவணா ஸ்டோர்ல போய் பாரு. நீ அனுப்புற கலெக்ஷன்லாம் அங்க இருக்கவே இருக்காது. நார்மல் ட்ரெஸ் தான் இருக்கு. நான் போன வாட்டி போனப்ப பார்த்தேன். இந்த மாதிரி நேர்மையா, உண்மையா இருக்கனால தான் உனக்கு திரும்ப திரும்ப நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க. நீ நினைச்சிருப்பியா ஆன்லைன் பிஸ்னஸ் நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு வருவோன்னு? இதுவே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான் பைரவி. ஃபாரின்ல இருக்க பொம்பளைங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம் தான். எப்பவுமே பைரவி நம்ம நேர்மையா இருந்தோம்னு வச்சுக்கோயா, அது கடவுள் டபுளா நமக்கு பலன் கொடுக்குறாங்க. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த ஏமாத்து பண்றவங்களுக்கெல்லாம் நஷ்டம் ஆகி அவங்க சர்வே பண்ண முடியாம தான் திரியிறாங்க. ஆனா நீ நேர்மையா நம்ம இருந்தோம்னா ஏதோ ஒரு வழி கடவுள் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. நம்ம நேர்மைக்குன்னு ஒரு தகுதி இருக்கு பைரவி. அந்த தகுதி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீ நேர்மையா இருக்கியா, உண்மையா இருக்கியா, உனக்கு இந்தா வச்சுக்கோ கிஃப்ட்ன்னு கடவுள் நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு. பொய் பித்தலாட்டம் பண்ண அது நிலைக்காது பைரவி. நம்ம நிறைய பேர், நீ நான் எவ்வளோ பேரை பார்த்துருப்போம் லைஃப்ல. அந்த நேர்மை தான் பைரவி உங்ககிட்ட எல்லாரும் இழுத்துட்டு வருது. எப்பவுமே இப்படியே இரு, அவ்வளோதான்.
யாமினி அம்மாவும் சொல்லுவாங்க பைரவி, நீங்க தான் பைரவிய காமிச்சு குடுத்தீங்க. நல்லா அதால நம்ம நெறைய துணி வாங்கி ஆசை தீர போட்டுக்கிறோம் மீனா. பைரவி தான் நம்மளுடைய நல்ல ஆளு. காசு குடுத்தாலும் கேரண்டியா நமக்கு ட்ரெஸ் வந்துருது. நெறைய பேர் ஏமாத்துறாங்க. அதனால தான் எனக்கு பைரவிய புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஆடியோ ரெக்கார்டு எல்லாமே வந்து கேட்டிருப்பீங்க. ஒரு 4 ரெக்கார்டு அந்த லேடி பேசினது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் ஓமனு, மஸ்கட்டு ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு ஃப்ரெண்டுன்னு வந்தவங்க இவங்க தான். இவங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 13 வருஷமாக ஃப்ரெண்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷமாக என்கிட்டயே தான். இவங்க மூலியமாக தான் எனக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்துட்டு வேற ஒரு லொக்கேஷன், அதாவது மஸ்கட்லேருந்து ஒரு 12 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா சலாலான்னு இருக்கும். அந்த சலாலான்ற லொக்கேஷன் டிப்பிக்கல் நம்ம வந்து சேம் கேரளா கண்டிஷன் இதில் தான் இருக்கும். அவ்வளோ வந்துட்டு கஸ்டமர் இவங்கனால தான்